அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜோசப் பிரின்ஸ். நான் குமிழவியல் பேரவை இளம் விஞ்ஞானி டீம் சி குரூப்பில் இருக்கிறேன். இன்று நெல்லிக்காயை வைத்து ஜாம் செய்ய போகிறேன். அதற்கு முன்னர் நெல்லிக்கனியை பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பேச விரும்புகிறேன். நெல்லிக்கனியின் தாவரவியல் பெயர் பிளாந்தா செம்பிளிகா. இது இந்தியன் கூஸ்பெரி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. சங்க காலத்தில் கடையாளு வரலாறுகளில் ஒருவராக அதியமானுக்கு ஒரு அரிய வகை கருநெல்லிக்கனி கிடைத்துள்ளது. இதனை உண்பவர் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம். ஆனால் அதியமான் அதை உண்டு நீண்ட நாள் வாழ்வதை விட ஔவையாருக்கு கொடுத்தால் தமிழுக்கும் நாட்டுக்கும் அதிக நன்மை கிடைக்கும். எனவே அதியமான் அதன் சிறப்பை கூறாமலேயே ஔவையாருக்கு கனியை கொடுத்தான். இதனை அறிந்த ஔவையார் அவரது தியாகத்தை பாராட்டினார். ஔவையார் காலத்தில் நெல்லிக்கனியை ஆயுள் காக்கும் கனி என அழைக்கப்படுகிறது. இக்காலத்திலும் கூட நெல்லிக்கனியை விட்டமின் சி நிறைந்ததும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்ததுமாக கருதப்பட்டது. இது மலச்சிக்கல் மற்றும் அல்சரை போக்குகிறது. இது கூந்தல் வளர்ச்சிக்கும் இதய துடிப்பை சீராக்குவதற்கும் பயன்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. இந்த நெல்லிக்கனியை வைத்து எப்படி ஜாம் செய்யலாம் என்று பார்ப்போம். செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: நாட்டு நெல்லிக்காய் 500 கிராம், சர்க்கரை என்கிற வெல்லம் 500 கிராம், சுக்கு 2, ஏலக்காய் 10. முதலில் நன்கு கழுவி எடுக்கப்பட்ட நெல்லிக்காயை ஆவியில் வேக வைக்க வேண்டும். ஆவியில் வேக வைத்த நெல்லிக்கனியை விதை நீக்கி நன்கு அரைத்து கொள்ள வேண்டும். சர்க்கரை என்கிற வெல்லத்தை நன்கு கரைத்து வடிகட்டி எடுக்க வேண்டும். ஏலக்காய், சுக்கு மற்றும் சிறிது அளவு சர்க்கரை ஆகியவற்றை சேர்த்து பொடி செய்ய வேண்டும். அடுப்பை பற்ற வைத்து கடாயில் கரைத்த சர்க்கரையை ஊற்ற வேண்டும். பின்பு நன்கு அரைத்த நெல்லிக்கனியை இதில் போட்டு கலக்க வேண்டும். பின்னர் வாசனைக்காக சுக்கு, ஏலக்காய் மற்றும் சர்க்கரை பொடியை நன்கு கலக்க வேண்டும். கலந்த இந்த கலவை கடாயில் ஒட்டாமல் இருக்கும் வரை கிண்ட வேண்டும். இப்பொழுது இந்த கலவை கடாயில் ஒட்டாமல் வந்துவிட்டது. இப்பொழுது நெல்லிக்காய் ஜாம் தயார் நிலையில் உள்ளது. ஆவினவுடன் இதை பாட்டிலுள் வைத்து உபயோகப்படுத்தலாம்.